வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். என்னடா கன்சாமியா உன் பாட்டு பண்ணு உட்காந்துங்கிறான். என் பாட்டு தானடா பாட்டு பாடிங்கிறான். முன்னாடா நோவுத புஸ்கு புஸ்குன்னு கோவப்படுற. தியாது டைல்ஸா? டைல்ஸா? ஆமா, நான் தான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏய் புளூரியா உந்தில்ல தானே சொல்லு உண்மையா? டேய் எத்து தாண்டா 2000 கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கே கதை விடுற. இது பழைய டைல்ஸ். இது 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கிட்டியா? நீ நம்ப கட்டிப்போ. எனக்கு நான் வந்துச்சேன் மூடின்னு போடா. டேய் கன்சாமியா 2 பேரும் சேர்ந்து இந்த டைல்ஸ் வித்துலடா. நீ வித்ததுக்கா எனக்கு 500 ரூபா கொடுத்து போதும். உண்மையா 500 ரூபாய் கொடுத்தா போதுமா? 500 ரூபாய் கூட இங்க இருந்து எழுந்து ஓடிறேன். நான் கையில காசு இல்லையா? என்ன பண்றது? நாளைக்கே வாங்கிக்கிறியா? தர முச்சுவன எங்க வந்தாலும் கையில காசு இல்லைன்ற. நான் பாட்டு சிவனேன்னு உட்காந்துக்கிறேன். கம்முன்னு போயடா. உனக்கு என்ன 500 ரூபாய் தானே? நீ வாயை மூடின்னு கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். வாய நினைத்தால் வாயலாம், இந்த நாதாரிங்க முன்னால வாய முடியாது. நீ வாயை மூடின்னு கம்முன்னு இருப்பா. ஏய் பிஞ்சிக்கண்ணே, என்னடா முருகேசா, இங்க வாடா. எனக்கு முக்கியமான வேலைக்குதுடா போனுமே. அட வாடா. எங்க புடங்க போற? எச்சு டீ குடிக்க போற? நான் வாங்கி தரவா? நேத்து கூப்பிடுறான், ஒண்ணுமே புரியலையே. என்னடா சொல்லுடா. வீடு கட்ட போறேன்னு சொன்னேன்ல. நான் எங்கப்பா சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஏண்டா கன்சாமி, இவனை பைத்தியமா இவனுக்கு நான் எப்ப சொன்னேன்? எனக்கு என்ன தெரியும்? அவனாச்சு நீ ஆச்சு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. சரி சொல்லிட்டா விஷயம். டேய் பிஞ்சிக்கண்ணா 2000 ரூபாய் இவ்வளோ டைல்ஸ் வருது, வாங்கி போடுறா. என்னடா ஒஞ்சி போய்க்குது? அதெல்லாம் டிசைன்டா, இப்போத்து டிசைனு. இப்பத்தி டிசைனா கன்சாமி? ஆமாம்பா, புது மாடல் தனுசு வீட்டுக்கு தான் போட்டாங்க. பிஞ்சிக்கண்ணா முதல் வீடு கட்ட போறேன்றா. முதல்ல டைல்ஸ் வாங்கிடா, மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி இது எத்தனை போய் எங்க வைக்கிறது? நீ பாத்துக்கிறல்ல பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரமா அடிக்கடு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? டேய் நம்ம லோக்கல், யாரு என்ன சொல்றது? வாங்கிக்கடா, வரும்போதே வாங்கிக்கடா. பிஞ்சுக்கண்ணா விட்டா கிடைக்காது பாத்துக்க. அவன் தான் சொல்லிட்டான். மொக்கமா கேக்குதாப்பா? நாளைக்கா டவுசர் பேண்ட் போட்டுக்கான், வாங்கிமா வை. யோசிச்சுக்க நேரம் இல்லை. இன்னொரு ஆள் வருது, அவங்களையும் கூப்பிட்டுக்குவேன். கூப்பிடு என்ன வேலை கேட்கறான்னு பார்க்கலாம். இவன் தள்ள மாட்ட உள்ளான்னு பார்த்தா இவன் இன்னொருத்தர் கூத்து விடுறானா. டேய் தம்பி, நானா இங்க வாப்பா. நானா நீ முன்சாம் பையன் தானா? ஆமாண்ணா. எப்படிண்ணா கரெக்டா சொல்லிட்டா? தம்மா துண்டு இந்த எப்படி வந்துட்டு பாரு. சரியா டைல்ஸுக்கு இது வாங்கிக்கிறியா? முருகேசா நான் பேசிக்கிறேன். 3000 ரூபாப்பா. நேத்து 3000 ரூபாய் டைல்ஸுப்பா, தாஜ்மஹால் பேத்து வந்த டைல்ஸுப்பா. அப்படியா? ஏன் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் வரலையா? ஓ இலச்சில போட்டான், எல்லாம் வித்து போச்சு. இந்த கொஞ்சம் தங்குது. வாங்கிக்கப்பா, வீட்டுல போய் பத்தின்னு வச்சுக்கோ. ஷாஜகான் மும்தாஜும் வருவாங்க. என்ன நான் பேசுறானுங்கடா எப்பா. தம்பி வாங்கி தம்பி. ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இது, கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கண்ணா. அங்கே நேரத்துக்கு பேசிக்கிறேன், இங்க பேசு. அதான் நான் குறைச்சி சொல்றேன். குறைச்சிட்டேன் போதுமா? நானே நிம்மதி இல்லாத உட்காந்து தொல்ல குத்திக்கிறீங்க. கட்சாமி உன் வேலை என்னவோ கம்முன்னு பாரு. சும்மா இது பண்ணியிருக்காத. என்னடா உனக்கு தொல்லை குத்துங்கிறானுங்க? ஓ கொஞ்சம் குறைய சொல்லுண்ணா. ஏன் குறைச்சது பத்தலையா? போதுமாடா. ஓன்னா நானும் குறைக்கண்டா. போதுமாடா. நோ நான் இது மாதிரி குறைய சொல்லண்ணா, காசை குறைய சொன்னா. காசை குறைக்கணுமா? சரி உங்ககிட்ட இருக்கிற காசை கொடு. காசு இருக்குது, எது கேக்குறீங்க? ஏய் குறைக்க சொன்னாங்க, அதுக்கு தான் கேட்கறாங்க. கொடு. நோக்கிது காசு குறைச்சாச்சு போதுமா? ஐயா நோ நானா காசை குறைய சொன்னா காசை பார்த்து குறைக்கிறாரு. அட யாருப்பா நீ முட்டாள் மாதிரி பேசுறான்? உனக்கு என்னப்பா காசை குறைக்கணுமா? போதுமா? நான் தான் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். டேய் என்னடா பிரச்சனை? 500 ரூபாய் என்கிட்ட கூட. என்ன கன்சாமி என்ன பேசுறா? கம்பெனி கரெக்டா சொல்றேன். நீ 500 ரூபாய் கொடுப்பா. அவனுக்கு 1500 ரூபாய் கூட. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. இந்தாப்பா 1000 ரூபாய். இப்போ வந்து எனக்கு 500, அவனுக்கு 1500, அவனுக்கு 1000, மொத்தம் 3000 ரூபாய். ஆமா யாரும் குறைக்கலையே. இப்போ வந்து 500 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன்ல. டேய் நீ 1000 ரூபாய் கூட. டேய் நீ 500 ரூபாய் கொடு. இப்போ பார்த்தேன்னா அங்கே 500, இங்கே 500, என்கிட்ட 500. இப்போ வந்து உனக்கு 500 ரூபாய் நான் தரப்போறேன். இப்போ 3 பேர் கட்டி 500 ரூபாய் தான் எடுத்துக்கிறோம். உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டேன். எப்படியா? கரெக்டா பிரிச்சுக்கண்ணா, இப்படிதானே இருக்கணும்.
இப்போ வந்து அந்த டைல்ஸ் யார் வாங்கிக்கிறத? நான் தான் வாங்கிக்கிறேன். என்னப்பா அவன் வாங்கிட்டான், ஓகேவா? எனக்கு ஓகே தான், ஆனா ஏதோ ஒன்று இடிக்குதா. எதுவுமே இடிக்கல, உங்ககிட்ட இருந்து அவன் தான் 500 ரூபாய் வாங்கிக்கிறான். ஆமா, டேய் பிஞ்சுக்கண்ணே, நான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்துக்கிறேன். சரி, எது எப்படி என்ன இருக்குது, நான் டீ பேலன்ஸ் கொடுக்கணும், நான் போயிட்டு வரேன். இந்த டைல்ஸ்ல ஒண்ணு மாதிரியே இருக்குதுண்ணா. அது டிசைன்பா. இங்க என்ன பண்ணிக்கிறானுங்க கூட்டம் சேர்ந்துக்கிண்ணா? பாப்பா டைல்ஸ் வேலைக்கு இது வாங்கிக்கிறியா? ஏய், யாருக்கு இது டைல்ஸ் வேலைக்கு வாங்கிக்கிறான்னு கேக்குறா? தம்பி என்ன பேசுறா? நேரா வந்து மட்டு மரியாதை பேசுறா. ஏய், யாரா நீங்க கேட்டு பேசுங்களா? இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? பிஞ்சுக்கண்ணா இங்க வா. என்ன அதுன்னு கையில வர? என்னப்பா என்னப்பா யாரா நீங்களா? என்னடா அடிக்கிற? என்ன பிஞ்சுக்கண்ணா இப்படிலாம் பண்ணி கிடைக்கிறான்? அந்த தம்பி கோவலாம் பொறுத்தாத. டேய் கஞ்சாமி என்ன போயிடுறா? நான் திரும்பி வரேன், அவன் என்னன்னு கேளாம். டேய் என்னடா? என்னடாவா? ஏங்க நான் இந்த டைல்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறேங்க. இங்க வாயே. யார் விட்டு டைல்ஸ் யாரா வாங்கிட்டா? திருட்டு பசங்க ஒரு பொருளை வெளியே கொடுக்க மாட்டானுங்களா? கூறுபட்டு வித்துறானுங்களா?